அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நான் உங்கள் திரு தமிழ் முருகன். இன்று நாம் பார்க்க இருப்பது 10/11/2025 இன்றைய ராசி பலன்கள். முதலில் நாம் பார்க்க இருப்பது மேஷ ராசி அன்பர்களுக்கான பலன்கள். மேஷ ராசி அன்பர்களே, இன்றைய தினம் உங்களுக்கு வெளிநாட்டு நண்பர்களின் பழக்கங்கள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு. அப்போ வெளிநாடு சம்பந்தமான முயற்சிகள், வேலை வாய்ப்புகள் அல்லது பிஸ்னஸில் ட்ரை பண்ணிட்டு இருக்கவங்க இல்லையா, அந்த மாதிரியான மேஷராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் கண்டிப்பாக நல்ல நாளாக. இன்றைய உங்களுக்கான அதிர்ஷ்ட திசை தெற்கு, அதிர்ஷ்ட நிறம் தங்க நிறம். உங்களுக்கான இன்றைய நல்ல நேரம் காலை 9:15 முதல் 10:15 வரை. உங்களுக்கான இன்றைய நல்ல நேரம் எதுன்னு பார்த்தீங்கன்னா 9:15 10:15 வரைன்னு பார்த்தோம். அதே மாதிரியான உங்களுக்கான அதிர்ஷ்டம் தரும் நல்ல எண் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 11. இன்றைய தினம் உங்களுக்கு உதவக்கூடிய ராசிக்காரர்கள்னு பார்த்தீங்கன்னா சிம்ம ராசிக்காரர்கள், அதே போல் நீங்கள் உதவி செய்ய வேண்டிய ராசிக்காரர்கள் துலாம் ராசிக்காரர்கள். நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் பார்வதி தேவியார். பார்வதி அம்மனை வணங்க உங்களுக்கு இன்றைய தினம் நல்ல நாளை அமையும். இன்று நீங்கள் உச்சரிக்க வேண்டிய மந்திரமோ சாய்பாபா சரணம். இன்றைய தினத்திற்கான மேஷராசி என்பவர்களுக்கான பரிகாரங்கள், கணவன் மனைவிக்குள் அல்லது திருமணம் ஆகாத நபர்கள் அப்படிங்கிற பட்சத்தில் தாய் தந்தையரிடம் நல்ல அன்பான வார்த்தையை பேசுங்கள். அதுவே இன்று உங்களுக்கு நல்ல பரிகாரமான விஷயமா இருக்கும். ஏன்னா உங்களுக்கு கோபம் கண்ணு முன்னு தெரியாம வரும். அந்த மாதிரி கோபத்தில் நீங்க வார்த்தை விடாம இன்றைய தினம் கவனமா ஒரு நல்ல வார்த்தைகளா பேசிட்டு வந்தீங்கனாலே உங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் அமைஞ்சு வரும். அடுத்தபடியாக நாம் பார்க்க இருப்பது ரிஷபராசி அன்பர்களுக்கான பலன். ரிஷபராசி அன்பர்களே, இன்றைய தினம் உங்களின் செல்வாக்குகள் உயரும் நாளாய் உள்ளது. செல்வாக்குகள் உயரும் அப்படின்னாக்கா பண வரவா இருக்கலாம், அல்லது வேற என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உங்களோட மதிப்பும் மரியாதையும் உயர்ந்து, இந்த நபர் வந்துட்டாங்கப்பா, இன்னைக்கு இந்த நபருக்கு நம்ம மரியாதை கொடுத்து தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழல் உண்டு பண்ணலாம். மொத்தத்தில் இன்றைய தினம் உங்களுக்கு நல்ல செல்வாக்குகள் உயர்ந்து மதிப்பும் மரியாதையும் உயரும் நாளாய் உள்ளது. அடுத்தபடியாய் நாம் உங்களுக்கான அதிர்ஷ்டம் தரும் திசை என்னன்னு பார்க்கிறோம். அதிர்ஷ்டம் தரும் திசை வடமேற்கு. இன்றைய உங்களுக்கான அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம். உங்களுக்கான நல்ல நேரம் காலை 6:30 முதல் 7:30 வரை. உங்களுக்கான அதிர்ஷ்ட எண்ணானது 13. உங்களுக்கு உதவக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள் மற்றும் நீங்கள் உதவி செய்ய வேண்டிய ராசிக்காரர்கள் மேஷ ராசிக்காரர்கள். நீங்கள் இன்று வணங்க வேண்டிய கடவுள் நவ கிரகங்களான சூரியன், சந்திரன், அங்காரகன், புதன், குரு, சுக்கிரன், சனி, ராகு, கேது ஆகிய நவ கிரகங்களை வழிபட நன்மை உண்டாகும் நாளாய் அமையும். இன்று நீங்கள் வழிபட வேண்டிய கடவுள் பார்த்த மாதிரியே நீங்கள் உச்சரிக்க வேண்டிய மந்திரம் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஓம் கால்யா தேவியை நம. இன்றைய உங்களுக்கான பரிகாரம், நாவை கட்டுப்படுத்தி வார்த்தைகளில் அடக்கமும் அமைதியும் இருந்தாலே இன்றைய தினம் உங்களுக்கு நல்லது. யாராவது உங்களை கோபத்தை தூண்டி உங்களை பேச வைக்கிறதுக்குன்னே முயற்சி பண்ணுவாங்க. தெரிஞ்சுக்குங்க, இன்னைக்கு நேரம் நம்மளுக்கு இப்படி இருக்குது, பேச வைக்கிறாங்க, கண்ட்ரோலாக தான் இருந்தாகணும், வேற வழி இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு புரிதலோடு அமருங்க. உங்களுக்கு எந்த தொந்தரவும் இல்லாமல் இருக்கும். அடுத்தபடியாக நாம் பார்க்க இருப்பது மிதுன ராசி அன்பர்களுக்கான பலன்கள்.
மிதுன ராசி அன்பர்களே, கடவுளே இல்லை, சாமியே இல்லைன்னு சொன்னாங்களா நீங்க சாமியை நம்ப போறீங்க, விதியே நம்ப போறீங்க. சாமியும் விதியும் நீங்க நம்பலனா கூட நம்மளுக்கு மேல ஏதோ ஒன்று இருக்குது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கைக்கு வர போறீங்க. இன்றைய தினம் உங்களுக்கு நடந்தே தீரும். இன்றைய உங்களுக்கான அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு, அதிர்ஷ்ட நிறம் இளம் சாம்பல். உங்களுக்கான நல்ல நேரம் காலை 8:30 முதல் 9:30 வரை. இன்றைய உங்களுக்கான அதிர்ஷ்ட எண்ணானது 10. உங்களுக்கான உதவக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷப ராசிக்காரர்கள் மற்றும் நீங்கள் உதவி செய்ய வேண்டிய ராசிக்காரர்கள் கடக ராசிக்காரர்கள். நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் பரமசிவன் சிவபெருமான். உச்சரிக்க வேண்டிய மந்திரம் ஓம் சித்தகேஸ்வராய நமக. ஓம் சித்தகேஸ்வராய நமக. அதாவது சித்தம் அப்படிங்கிறது அறிவை குறிப்பது, கேஷம் அப்படிங்கிறது தலையை குறிப்பது, ஈஸ்வரா அதாவது தலையில் அறிவை புகற்ற வல்ல இறைவா, என் சிந்தையில் அறிவை புகட்ட வல்ல இறைவான்னு மீனிங். இன்றைய உங்களுக்கான பரிகாரம், வீட்டு வாசலை சுத்தம் பண்ணுங்க. வீட்டு வாசலை சுத்தம் பண்ணி வீட்டோட வாசலை தூய்மையா வச்சுக்கிங்க. இன்றைய தினம் உங்களுக்கு ஆகச்சிறந்த நாளாய் அமையும். அடுத்தபடியாக நாம் பார்க்க இருப்பது கடகராசி என்பவர்களுக்கான பலன்கள். கடகராசி என்பவர்களே, இன்றைய தினம் பணியில் வேலையில் டிஸ்கஷன் அவசியமாகும். மற்றவங்களோட கலந்துரையாடும் போது உங்கள் வேலையில் என்னென்ன மாதிரியான பிரச்சனைகள் இருக்குது, அதை எப்படி மீண்டு வரலாங்கிற ஒரு ஐடியாஸ் உங்களுக்கு கிடைக்கும். அதனால் மற்றவங்களோட கலந்துரையாடி உங்களோட பிரச்சனையை தீர்த்துக்கிறதுக்கான வழி என்னவோ அதை பாருங்கள். இன்றைய உங்களுக்கான அதிர்ஷ்ட திசை வடக்கு. நீங்கள் அதிர்ஷ்ட நிறமாய் இன்று பயன்படுத்த வேண்டியது வெள்ளை நிறம். உங்களுக்கான இன்றைய நல்ல நேரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா காலை 10 மணியிலிருந்து 11 மணி வரை. உங்களுக்கான அதிர்ஷ்ட எண் 17. இன்று உங்களுக்கு உதவக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னி ராசிக்காரர்கள் மற்றும் நீங்கள் உதவி செய்ய வேண்டிய ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்கள். இன்று நீங்கள் வழிபட வேண்டிய கடவுள் காளி. உச்சரிக்க வேண்டிய மந்திரம் ஓம் சுதர்சனாய நமக. இன்றைய உங்களுக்கான பரிகாரம் ருத்ராட்ச மாலை அணிந்து இறை வழிபாட்டில் இணைய உங்களுக்கு இன்றைய தினம் நல்ல நாளாய் அமையும். அடுத்தபடியாக நாம் பார்க்க இருப்பது சிம்ம ராசி அன்பர்களுக்கான பலன்கள். சிம்ம ராசி அன்பர்களே, இன்றைய தினம் குடும்பத்தில் நல்ல சந்தோஷம் நிறைந்து காணப்படும் நாளாய் உள்ளது. குடும்பத்தில் என்ன கஷ்டம் வேணும்னா இருந்திருக்கட்டும், இன்றைய தினம் மனசு விட்டு பேசுங்க. அப்படி பேசும்போது இன்றையிலிருந்து உங்களோட குடும்பத்தால் நல்லது நடக்குது, சந்தோஷமான நிகழ்வுகள் ஆரம்பிக்குதுன்னு நினச்சிக்கோங்க. அதனால குடும்ப சந்தோஷம் மகிழ்ச்சி குறைவில்லாத நாளாய் இருப்பதற்கான அடித்தளம் போடும் நாள் இன்று. உங்களுக்கான அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட நிறம் எம்ரால்டு பச்சை. இன்றைய உங்களுக்கான அதிர்ஷ்டம் தரும் நல்ல நேரம் காலை 8 மணியிலிருந்து 9 மணி வரை. இன்றைய உங்களுக்கான நல்ல அதிர்ஷ்டம் தரும் எண் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7. நீங்கள் உதவி செய்ய வேண்டிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள், உங்களுக்கு உதவி செய்யக்கூடிய ராசிக்காரர்கள் மேச ராசிக்காரர்கள். நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் லட்சுமி நரசிம்மர். உச்சரிக்க வேண்டிய மந்திரம் ஓம் ஸ்ரீ லட்சுமி நரசிம்மா.
இன்றைய உங்களுக்கான பரிகாரம், சாப்பிடும் முன் இறைவனுக்கு நன்றி சொல்லி சாப்பிட ஆரம்பிங்க. இன்றைய தினம் உங்களுக்கு நன்மை தரும் நாளாய் அமையும். அடுத்தபடியாய் நாம் பார்க்க இருப்பது கன்னிராசி என்பவர்களுக்கான பலன்கள். கன்னிராசி என்பவர்களே, இன்றைய தினம் நல் வாழ்க்கைக்கு நல்ல தொடக்கமான விஷயங்கள். அப்போ இன்றைய தினம் நீங்கள் வேலை விஷயத்துக்கு, வீடு கட்ட, திருமணத்துக்கு, இந்த மாதிரி எந்த ஒரு புதிய விஷயங்களுக்கும் இன்றைய தினம் நீங்கள் ஆரம்பிக்கலாம். புதுசாக எந்த ஒரு விஷயத்தை துவங்கணும்னாலும் இன்றைய தினம் உங்களுக்கு நல்லா இருக்கும். இன்றைய உங்களுக்கான அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட நிறம் மரூன் கலர். இன்றைய உங்களுக்கான நல்ல நேரம் காலை 9:30 10:30 வரை. இன்று உங்களுக்கான அதிர்ஷ்ட எண்ணானது 2. நீங்கள் உதவ வேண்டிய ராசிக்காரர்கள் ரிஷப ராசிக்காரர்கள் மற்றும் உதவி செய்ய வேண்டிய உங்களுக்கு உதவி செய்யக்கூடிய ராசிக்காரர்கள் கடக ராசிக்காரர்கள். வணங்க வேண்டிய கடவுள் ருத்ரன். உச்சரிக்க வேண்டிய மந்திரம் ஞானம் தரும் நாதம் போற்றி. இன்றைய உங்களுக்கான பரிகாரம், உண்மை உங்களை கைவிடாது. அதனால எந்த சூழல்லையும் இன்றைய நேரத்தில் ஒரு பிரச்சனையை சமாளிக்கிறதுக்கு அதை மறைக்கணும்னு நினைக்காம நேருக்கு நேர் உண்மையை சொல்லிட்டு வாங்க. அதுவே இன்று உங்களுக்கு பரிகாரமாய் அமையும். அடுத்ததான் நாம் பார்க்க இருப்பது துலாம் ராசி அன்பர்களுக்கான பலன்கள். துலாம் ராசி அன்பர்களே, இன்றைய தினம் உங்களுடைய தொழிலில் மாறுறதை பற்றி யோசிக்கலாம். இந்த வேலை நமக்கு செட் ஆகாது, வேறு வேலைக்கு போகலாமா, இல்லை இந்த வேலையை விட இன்னும் பெட்டரான ஒரு வேலைக்கு போகலாமா, இல்லை சொந்தமாக பிஸ்னஸ் ஆரம்பிக்கலாமா, இந்த மாதிரி உங்களுடைய 10ஆம் ஸ்தானமான தொழில் ஸ்தானத்தை மாற்றிக்கொள்வதை பற்றி இன்று யோசிக்கலாம். அதில் உங்களுக்கு ஒரு நல்ல எப்படின்னாக்கா நல்ல முன்னேற்றம், நல்ல ஒரு தெளிவு கிடைக்கும். இன்றைய உங்களுக்கான அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு. இன்று உங்களுடைய நல்ல நேரம் காலை 11 மணி முதல் 12 மணி வரை. அதிர்ஷ்டம் தரும் நல்ல எண்ணானது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா 9. இன்றைய உங்களுக்கு உதவக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்கள். நீங்கள் உதவ வேண்டிய ராசிக்காரர்கள் கன்னி ராசிக்காரர்கள். இன்றைய உங்களுக்கான வணங்க வேண்டிய கடவுள் சந்தேஸ்வரர். நீங்கள் உச்சரிக்க வேண்டிய மந்திரம் சாய்ராம் சாய்ராம். இன்றைய உங்களுக்கான பரிகாரங்கள், பூஜை அறையில் கிழக்கு நோக்கி விளக்கு வைத்து வழிபட இன்றைய தினம் உங்களுக்கு நன்மை உண்டாக்கும் தினமாக அமைகிறது. அடுத்ததாக நாம் பார்க்க இருப்பது விருச்சிக ராசி அன்பர்களுக்கான பலன்கள். விருச்சிக ராசி அன்பர்களே, இன்றைய தினம் வீட்டு வேலையில கவனம் செலுத்துங்க. தடைப்பட்ட, காலதாமதமான அல்லது சரியா நடக்காத வீட்டு வேலைகள் எல்லாம் இன்று நல்லபடியாக நடந்து முடியும். இன்றைய உங்களுக்கான அதிர்ஷ்டம் தரும் திசை கிழக்கு. அதிர்ஷ்ட நிறம் கருப்பு. உங்களுக்கான இன்றைய நல்ல நேரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா மாலை 6:45 7:45 வரை. உங்களுடைய அதிர்ஷ்ட எண் 1. இன்று உங்களுக்கு உதவக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள் மற்றும் நீங்கள் உதவி செய்ய வேண்டிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள். நீங்கள் இன்று வணங்க வேண்டிய கடவுள் முருகப்பெருமான். உச்சரிக்க வேண்டிய மந்திரம் ஓம் சுப்பிரமணியாய நம. இன்றைய தினம் உங்களுடைய பரிகாரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா உங்களுடைய
கனவுகள் ஏதேனும் வந்திருந்தால் அதை பற்றி யாருக்கிட்டையும் சொல்ல வேண்டாம். அதனால உங்களுடைய கனவுகள் வந்திருந்தால் அல்லது உங்களுடைய நீண்ட நாள் ஆசைகள் பற்றி, உங்களுடைய லட்சியங்கள் பற்றி மற்றவங்க கிட்ட பேசாம இருப்பதே இன்று உங்களுக்கான பரிகாரம். அடுத்தபடியாய் நாம் பார்க்க இருப்பது தனுசு ராசி அன்பர்களுக்கான பலன்கள். தனுசு ராசி அன்பர்களே, இன்றைய தினம் பிள்ளைகளோட விஷயத்துல ஒரு நிம்மதியான வாழ்க்கை கிடைக்கும் நாளாய் உள்ளது. பிள்ளைகளோட விஷயத்துல ஒரு நிம்மதியான வாழ்க்கை அமையும். அதனால உங்களோட பிள்ளைகளை பற்றி இனி வரும் காலங்களில் நீங்கள் கவலை இல்லாமல் பயம் இல்லாமல் வாழக்கூடிய அளவுக்கு அவங்க ஒரு நல்ல நிலையை அடையக்கூடிய வாழ்க்கைக்கு வராங்க. அதிர்ஷ்டம் தரும் திசை வடக்கு. உங்களுக்கான அதிர்ஷ்ட நிறம் ஒரு மாதிரி லைட் கிரீன், பச்சை கலர். உங்களுடைய இன்றைய நல்ல நேரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரவு 7 மணியிலிருந்து 8 மணி வரை. உங்களுக்கான அதிர்ஷ்ட எண் 3. உங்களுக்கு உதவக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சிக ராசிக்காரர்கள் மற்றும் நீங்கள் உதவி செய்ய வேண்டிய ராசிக்காரர்கள் கும்ப ராசிக்காரர்கள். இன்று நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் அறிவு தெய்வமான சரஸ்வதி அம்மனை வழிபட நீங்கள் இன்று சிறப்பாக இருக்கலாம். நீங்கள் உச்சரிக்க வேண்டிய மந்திரம் ஓம் ஸ்ரீ கிருஷ்ணாய நமக. இன்றைய உங்களுக்கான பரிகாரம் சந்திரனின் தோஷம் நீங்க பரிகாரம் செய்ய. அதாவது நவகிரகத்தில் உள்ள சந்திர பகவானுக்கு, சோமேஸ்வரருக்கு நீங்கள் பாலாபிஷேகம் செய்து வர இன்றைய தினம் உங்களுக்கு சிறப்பாய் அமையும். அடுத்ததாக நாம் பார்க்க இருப்பது மகர ராசி அன்பர்களுக்கான பலன்கள். மகர ராசி அன்பர்களே, இன்றைய தினம் உங்களுக்கு வீட்டில் பொறுப்புகள் அதிகரிக்கும் நாளாக இருக்கும். அதை பயன்படுத்திக்கோங்க. உங்களுடைய வாழ்க்கையில் அடுத்தடுத்த நிலைக்கு முன்னேறி வர முடியும். உங்களுடைய அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளி நிறம். உங்களுக்கான நல்ல நேரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மதியம் 2 மணியிலிருந்து 3 மணி வரை. உங்களுக்கான அதிர்ஷ்ட எண்ணானது 15. உங்களுக்கு உதவக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள் மற்றும் உங்களுக்கு உதவி செய்யக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சிக ராசிக்காரர்கள். நீங்கள் இன்று வணங்க வேண்டிய கடவுள் நந்தி தேவன். இன்றைய தினம் நீங்கள் உச்சரிக்க வேண்டிய மந்திரம் ஓம் திருநீற்று பாடல் பாடுங்க. அதாவது சிம்பிளா சொல்லணும்னாக்கா சிவனென பிறந்தோம் சிவனிடை இறந்தோம் அப்படிங்கிறது தான் அதோடைய விளக்கம். நீங்க இதையே சொல்லலாம், சிவனென பிறந்தோம் சிவனிடை இறந்தோம் அப்படின்னாக்கா அதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னாக்கா சிவனின் ஆத்ம தத்துவத்திலிருந்து ஒரு சிறு துளியாய் விலகி வந்து பூலோகத்தில் உயிராய் பிறந்தோம். அதுவும் எப்படி உயிராய் பிறந்தோம்? உயிரற்ற உயிருள்ள ஜட ஜீவ ராசிகளாய். ஓரறிவு, ஈரறிவு, மூவறிவு, 4 அறிவு, 5 அறிவு, 6 அறிவு என தாவரமாய் ஊர்வனவாய் நடப்பனவாய் நீந்துவது பறப்பதுவாய் பிறந்து தன் பாவ புண்ணிய கர்மாவினால் இப்பிறவியில் மனிதனாய் பிறந்துள்ளோம். இந்த ஆத்மாவிற்கு மரணம் ஏற்பட்டால் இந்த ஆத்மாவானது மீண்டும் சிவனடை இறக்கும். அதாவது சிவனோடு மீண்டும் போய் சேர்ந்து விடும் அப்படிங்கிறது தான் இந்த சிவனென பிறந்தோம் சிவனடை இறந்தோம் அப்படிங்கிறதுக்கான பொருள். அதை சொல்லிட்டு வந்தீங்கன்னாவே உங்களுடைய மனசு தெளிவு பெற்று பல விஷயங்களை உங்களால் புரிஞ்சுக்க முடியும். இன்றைய உங்களுக்கான பரிகாரம் வீட்டில் தினமும் ஓம் எனும் மந்திர ஒலி வையுங்க. குறிப்பா இன்னைக்கு செய்யுங்க. அடுத்தபடியாக நாம் பார்க்க இருப்பது கும்பராசி அன்பர்களுக்கான பலன்கள். கும்பராசி அன்பர்களே, இன்றைய தினம்
பங்கு சந்தையில் முதலீடு பண்ணுறவங்களுக்கு லாபம் உண்டாகும் நாளாக இருக்கும். அதுக்கு விஷயம் தெரியாமல் அதில் என்ட்ராக வேண்டாம். பங்குச்சந்தை பற்றி ஓரளவுக்கு தெரியும், நான் அந்த ஃபீல்டில் இருக்கேங்கிறவங்க இன்று முயற்சி செஞ்சீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக லாபத்தை தரும் நாளாய் அமையும். இன்றைய உங்களுக்கான அதிர்ஷ்ட திசை மேற்கு, அதிர்ஷ்ட நிறம் இளநீலம். இன்றைய உங்களுக்கான நல்ல நேரம் காலை 6:15 7:15 வரை. உங்களுக்கான இன்றைய நல்ல அதிர்ஷ்டம் தரும் எண்ணானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6. இன்றைய உங்களுக்கான உதவக்கூடிய ராசிக்காரர்கள் துலாம் ராசிக்காரர்கள் மற்றும் நீங்கள் உதவி செய்ய வேண்டிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள். இன்று நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா அருத்தி தேவதைகளான நவதுர்க்கையை நவசக்தியை வழிபடுங்க. இன்று நீங்கள் உச்சரிக்க வேண்டிய மந்திரம் ஓம் விநாயகா போற்றி. இன்றைய உங்களுக்கான பரிகாரம் ஒரு எளிய மந்திரத்தை கொண்டு நீங்கள் தொடர்ந்து தியானம் போல் செஞ்சுட்டு வாங்க. இன்றைய தினம் உங்களுக்கு சிறப்பு மிக்கதாய் அமையும். அடுத்தபடியாக நாம் பார்க்க இருப்பது மீனராசி அன்பர்களுக்கான பலன்கள். மீனராசி அன்பர்களே, இன்றைய தினம் நீதிமன்ற வழக்குகள் இருக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல சாதகமான பலன் கிடைக்கும். கோர்ட்டு கேஸு இல்லைன்னா அது சம்பந்தமான பிரச்சனைகளில் இருக்கிறவங்களா இருந்தால் இன்றைய தினம் இதை பயன்படுத்திக்கிட்டு உங்களோட பிரச்சனைகளிலிருந்து விடுபட்டு வாங்க கரெக்டாக இருக்கும். அதிர்ஷ்ட திசை தெற்கு, அதிர்ஷ்ட நிறம் இளம் பச்சை. உங்களுக்கான இன்றைய நல்ல நேரம்னு பார்த்தீங்கன்னாக்கா மதியம் 12 மணியிலிருந்து 1 மணி வரை. உங்களுக்கான இன்றைய அதிர்ஷ்ட எண்ணானது 12. நீங்கள் உதவ வேண்டிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள், உங்களுக்கு உதவக்கூடிய ராசிக்காரர்கள் கும்ப ராசிக்காரர்கள். நீங்கள் இன்று வழிபட வேண்டிய கடவுள்கள் 63 நாயன்மார்களையும் 12 ஆழ்வார்களுமான பக்தி இலக்கிய தலைவர்களை வழிபட இன்றைய தினம் உங்களுக்கு நாள் சிறப்பாய் அமையும். இன்றைய உங்களுக்கான உச்சரிக்க வேண்டிய மந்திரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஓம் சாமுண்டி தாயே போற்றி. இன்றைய உங்களுக்கான பரிகாரம் வீட்டில் செம்பருத்தி பூ வைத்து வழிபடுங்க. உங்களுடைய கஷ்டங்கள் எல்லாம் தீர்ந்து நாள் நல்ல நாளாய் அமையும். மீண்டும் நாளை ராசி பலனில் சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது நான் உங்கள் ஜோதிடன். நன்றி, வணக்கம்.